அபூபக்கர் ரலியல்லாஹு வராங்க, முன்னால ஹம்தலா ரலியல்லாஹு வரார். அபூபக்கர் ரலியல்லாஹு சலாம் சொல்லி கை கொடுக்குறாங்க. ஹம்தலா கை கொடுத்து என்ன கேட்டாங்க? கைஃபக யா ஹம்தலா, ஹம்தலாவே எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டார். ஹம்தலாவே எப்படி இருக்கு, சுகம் கேட்கிறாங்க. சுகம் கேட்ட என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறது, அல்லது கொஞ்சம் வயிற்று ப்ராப்ளமா இருக்கு, அல்லது பாடி பெயினா இருக்கு, ஏதாவது ஒன்றை சொல்ல வேண்டியதான். இவர் உடனே சொல்கிறார், அபூபக்கரே நாஃபக ஹம்தலா, ஹம்தலா முனாஃபிகாகி விட்டான் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ், ஹம்தலா முனாஃபிகாயிட்டான். அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்டார்கள், ஹம்தலாவை ஏன் இப்படி சொல்லுகிறாய், என்ன நடந்த உனக்கு? அவர் சொன்ன, இல்ல அபூபக்கரே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஜ்லிஸ்ல போய் உட்கார்றோம், அவங்க ஹதீஸ் சொல்றாங்க, குர்ஆன் வசனங்களை ஓதி காண்பிக்கிறாங்க, நம்முடைய ஈமான் அதிகரிக்கிறது. அப்படியே நம்ம அல்லாஹோடு தொடர்பாக இருக்க வேண்டும், சொர்க்கவாசியுடைய அமல்களை செய்ய வேண்டும் என்று அந்த ஈமானுடைய உச்ச நிலையில் நம்ம இருந்து கொண்டு அப்படியே வீட்டுக்கு வரோம். வைஃப் சொல்றாங்க கடைக்கு போய் வாங்க, அல்லது பிள்ளைகள் ஏதாவது கேட்குது, விளையாடுது, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த ஸ்பிரிட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸில் இருந்த அந்த உணர்வு அப்படியே குறையுது. இது ஒரு இரட்டை வேடமா இல்லையா? இதனால் தான் ஹம்தலா முனாஃபிக்காகி விட்டேன் என்று சொன்னேன் என்று சொன்னதும் அபூபக்கர் சொல்றார், நம்மள யாரு ஹம்தலா, நம்ம சுவர்க்கத்தை நன்மாராயம் கூறப்பட்டவர், ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள், குர்ஆன்ல அல்லாஹ் ரதி அப்படி சொன்னார். அபூபக்கர் இல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்தபடியாக இந்த சமுதாயத்தில் சிறந்தவர்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹம்தலாவே எனக்கும் இப்படி சிச்சுவேஷன் உருவாகிறது, சுப்ஹானல்லாஹ், எனக்கும் இப்படி வருகிறது, வா ரெண்டு பேரும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் போய் இதற்கு விளக்கம் கேட்போம். இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கினார்கள். நம்ம என்ன பண்றோம்டா, சுப்ஹானல்லாஹ், நம்மளும் நோயாளியாகி நம்மளோட வந்து உட்கார்றவனை நோயாளியாக்கி, ஈமானில பலவீனத்தை உண்டாக்கி, ஃபெடப்பாக்கி அனுப்பிட்டே இருக்கிறேன். இல்ல, நம்ம அல்லாஹ் தான் நம்மை மன்னிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அப்ப என்னடா, பேசிக்கலி ஈமானுடைய விஷயத்தில் நம்ம ரொம்ப பலவீனமாக இருக்கிறோம். ஈமான் ஸ்ட்ராங் ஆகிவிட்டால் அல்ஹம்துலில்லாஹ், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஆட்டோமேட்டிக்காக நம்மிடத்தில் அமல் வரும். சப்ஜெக்ட் படிச்சிருக்கிறோம், அகீதா வகுப்புல, ஈமான் வகுப்புல படிச்சு, ஈமானும் அமலும் பின்னி பிணைந்தவை, ஒன்றோடொன்று நெருக்கமானவை, பிரிக்க முடிய தத்துவம் தெரியும். அப்ப ஈமான் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அமல் வர வேண்டும் என்கிற தத்துவம் எல்லா இடத்திலும் வர வேண்டும். தொழுகையில் மட்டுமல்ல, திக்ரில் மட்டுமல்ல, நோன்பில் ரமவானில் மட்டுமல்ல, அமல்கள் என்று என்னவெல்லாம் வருகிறதோ, உம்மா வாப்பாவை பார்த்து புன்முறுவல் செய்வது, அவர்களுக்கு ஹிதுமத் செய்வது, அவர்களுடைய மனதை குளிர வைப்பது, அவர்களுக்கு முன்னால் பணிந்து நடந்து கொள்வது இபாதத். ஈமான் உள்ள ஒருவன் தன்னுடைய பெற்றோரை கடுகள வேணும், மனம் நோகடிக்க மாட்டான். தெரியும், முதுமை அடைந்து விட்டால் அவர்களுடைய மூளையில் உள்ள செல்கள் பலவீனம் அடைந்து அவர்கள் குழந்தை பிள்ளைத்தனமாக நடந்து கொள்வார்கள், மாறி மாறி பேசுவார்கள், பேசியதை மறப்பார்கள், சின்ன பிள்ளையிலும் பொறாமைப்படுவார்கள், இப்படி நடப்பார்கள். ஆனால் இவனுக்கு அவர்கள் யார் என்றால் பெற்றோர்கள். எனவே அந்த பெற்றோருடைய மனம் கோணக்கூடிய முறையில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவன் நடக்கவே மாட்டான். பெற்றோர் சாபமிட்டால் கூட அவன் வந்து அல்லாஹ்விடத்திலே உடைந்து விழுந்து, யா ரப், என்னுடைய பெற்றோர் இன்றைக்கு இந்த நிலையை அடைந்திருக்கிறார்கள், அவர்களை மன்னித்து அவர்களுக்கு அன்பும் இரக்கமும் காட்டு நாயனே என்று ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா என்று அவன் அழுவான். ஆனால் இன்றைக்கு அற்ப பணத்திற்காக, தன்னுடைய மனைவிக்காக, மனைவியின் உடன்பிறப்புகளுக்காக, தன்னுடைய நண்பர்களுக்காக, யாரோ சொன்னார்கள் என்பதற்காக பெற்றோர்களை நோவினை செய்கிற பிள்ளைகளை பார்க்கிறோம். ஆனால் ஹாஜியார் ஹஜ் செய்திருக்கிறார், இபாதத்தால் பெரிய தாடி, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இபாதத் என்னன்னா தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், தட்ஸ் ஆல். இது இல்ல, அதுவும் இபாதத். மனைவிமாருடைய விஷயத்துல, மனைவி விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவள், வளைந்த விலா எலும்பு, குறைந்த அறிவு, தவறு விடுவாள்.
பக்குவமாக அவளை சொல்லி திருத்துவது இபாதத். அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது இபாதத். நாம் மகர் கொடுத்து கூட்டிக் கொண்டு வந்து விட்டோம் என்பதற்காக அவள் நம்முடைய அடிமை கிடையாது. கணவனுக்கு பணிவிடை செய்வது இபாதத். நான் ஆரம்பத்திலும் இங்கே நடந்த சர்ஜியில் நடந்த ஒரு புரோகிரத்திலே சொல்லி காட்டினேன். ஒரு மனைவி தன்னுடைய கணவனின் உடம்பில் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு காயம் ஏற்பட்டு அந்த காயம் இன்ஃபெக்ஷன் ஆகி மிக மோசமான நிலையில் இருக்கிற நேரத்தில் தன்னுடைய வாயை வைத்து அதை கிளீன் பண்ணுகிறாள். இப்படி செய்தாலும் தன்னுடைய கணவனுக்கு நன்றி பாராட்டியவளாக அவள் ஆக மாட்டாள். சின்ன சின்ன விஷயங்களுக்காக கணவனோடு நொந்து கொள்வது, கணவனை பகைத்துக் கொள்ள ஆனால் தஹஜ்ஜத் விட மாட்டாங்களாம். உம்ராக போவாங்களாம் அடிக்கடி. அப்ப இபாதத் என்று சொன்னால் நம்ம நினைக்கிறோம் சும்மா அப்படி பேன் பண்ணி திடுறது அல்லது பள்ளிவாசல்ல ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்றது, நான் நினைக்கிற மாதிரி வாழ்றது, என்னுடைய மனோ இச்சையின் அடிப்படையில் இல்ல. இந்த மனநிலை வருவதற்கு காரணமே நம்முடைய ஈமானில் உள்ள கோளாறு. ஈமான் கொண்ட நிலையில் தொழுது பாருங்கள், அந்த தொழுகையிலே குர்ரத்து ஐன் இருக்கும். சுப்ஹானல்லாஹ். குர்ரத்து ஐன் என்ன? கண் குளிர்ச்சி, நிம்மதி. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா ஹஸிபஹு அம்ருன் ஃபஸியா இலா ஸலாத், நாலு பக்கம் பிரச்சனை வந்தா தொலைத்தான் போவாங்க. சும்மா போய் ஃப்ரெண்ட்ஸை தேடி புலம்புறது இல்லை, போய் அல்லாஹோடு பேசுவார். ரப்பல் ஆலமீன் அவங்களுக்கு தெரியும் அல்லாஹ் யாருண்டு. அவன் சமீ என்பது தெரியும், பசீர் என்பது தெரியும், காதிர் என்பது தெரியும், கதீர் என்பது தெரியும், முக்ததிர் என்பது தெரியும், அலீம் என்பது தெரியும், நாசிர் என்பது தெரியும். அந்த அல்லாஹோடு பேசினால் அல்லாஹ் என்னை வெறுங்கையோடு விடமாட்டான் என்பது தெரியும். அந்த அல்லாஹ் தான் எனக்கு நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர் என்பது தெரியும். என்னால் அவன் உளப்பூர்வமாக ஏற்றிருக்கிறான். இன்றைக்கு ஒரு மனைவி தன்னுடைய கணவனை நம்புகிறாள். ஒரு பெண், அவள் ஊரில் இருந்து எந்தவித அனுபவம் இல்லாமல் திருமணம் முடித்து விட்டார் என்கிற ஒரே காரணத்திற்காக ஒன்றுமே தெரியாத ஒரு நாட்டுக்கு வருகிறாள். வந்து இவர் ஒரு வீடு எடுத்து கொடுக்கிறார், அந்த வீட்டிலே இந்த பெண் இருக்கிறார், அவர் வேலைக்கு போகிறாள், தன்னந்தனியாக இருக்கிறாள். ஆனா டென்ஷன் இல்லை, சில கவலைகள் இருக்கும், தாய் தந்தையை பிரிந்த கவலை இருக்கும், ஆனா பயம் இல்லை. ஏன் பயம் இல்லை என்றால் என்னோடு என்னுடைய கணவன் இருக்கிறான், நம்பிக்கை இருக்கிறது. எங்காவது ஒரு தூர இடத்திற்கு அந்த பெண் காரிலே கணவனோடு போகிறாள், தன்னந்தனியாக. கார் ட்ரபிள் பண்ணுகிறது, பயம் இல்லை அந்த பெண்ணுக்கு, ஏனென்றால் கூட கணவன் இருக்கிறான். ஜஸ்ட் ஒரு பலவீனமான இரத்தத்தையும் மலத்தையும் சலத்தையும் சுமந்த ஒரு மனிதன் பக்கத்தில் இருக்கும் போது மனதில் கான்ஃபிடன்ஸ் வருகிறது என்றால், இந்த பிரபஞ்சங்களை எல்லாம் படைத்து லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே சொந்தம். லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே சொந்தமானவை என்று உறுதியாக நம்பக்கூடிய ஒரு மூமினை பொறுத்தவரையில் வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும், நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களோடு அவன் இருப்பான் என்று உறுதியாக நம்பக்கூடிய ஒரு மூமினை பொறுத்தவரையில் என்ன பயம் வரும்? வாழ்க்கை என்ன டென்ஷன் வரும்? என்னுடைய ரப் இருக்கிறான், கைவிட மாட்டான். அப்ப அல்லாஹ் கிட்ட போய் பேசுவான்.